மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களும் பெண்களும் இந்த மெஸ்டுபேஷன் என்று சொல்லப்படுகின்ற சுயபழக்கம் செய்கின்ற பழக்கத்தினாலே ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே வெளியூர் நண்பர்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே கடந்த 2 நிகழ்ச்சிகளிலே நான் இந்த மெஸ்டுபேஷன் அல்லது கைப்பழக்கம் அல்லது சுய இன்பத்தினுடைய நன்மைகளை பற்றி நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான நன்மை இன்று கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், இந்த சுய இன்பமானது முக்கியமாக என்ன செய்யும் என்றால் இம்ப்ரூவ்ஸ் த செக்ஷுவல் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஆணினுடையவும் பெண்ணினுடையவும் பாலியல் தொழிற்பாட்டை முன்னேற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறது. மிகவும் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது. உதாரணமாக அதாவது இம்ப்ரூவ்ஸ் த செக்ஷுவல் ஃபங்க்ஷன், அதாவது ஆணினுடையும் பெண்ணினுடையவும் இந்த பாலியல் வாழ்க்கையை தூண்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது. முக்கியமாக இதில் என்ன சொல்லப்படுகின்றது என்றால் இம்ப்ரூவ்ஸ் த அரௌசல். அடுத்ததாக மிக முக்கியமாக சொல்லப்படுவது பெண்களுக்கு அந்த லுப்ரிகேஷன் மிக முக்கியமாக. உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு பல விடயங்களை சொல்லுகின்ற போது அதாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த பெண்கள் புதிதிலே திருமணம் முடித்த புதிய காலங்களிலே, அதாவது ஒரு 2 கிழமை 3 கிழமை மட்டும் என்ன பிரச்சனை ஏற்படும் என்றால், அவர்கள் ஆண்களுடன் அல்லது கணவருடன் சேர்ந்து இருப்பதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த யோனி பகுதியிலே அவர்களை அறிய முடியாமல் தாங்க முடியாத வலி ஏற்படும். இந்த வலி ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த வலி ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் அந்த ஆணுடன் பெண் தொடர்பினை வைத்துக் கொள்ளுகின்ற போது பெண்ணினுடைய யோனி பகுதியிலே வருகின்ற இந்த சுரப்புகள், லுப்ரிகன்ஸ் என்று சொல்லுவோம், சுரப்புகள் எல்லாம் மிகவும் குறைவாக சுரக்கப்படுகிறது. என்றபடியினாலே அந்த இடத்திலே முதல் தரமோ அல்லது 1 கிழமை 2 கிழமை மட்டும் தாங்க முடியாத வலி ஏற்படும். அதன் காரணமாக பெண்கள் தாமாகவே அந்த பாலியல் உறவை வெறுக்கின்ற ஒரு நிலைமையை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பெண்கள் இந்த சுய இன்ப பழக்கத்தை மேற்கொள்ளுகின்ற போது அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே இந்த யோனி பகுதியிலே, அவர்களுடைய வஜைனா பகுதியிலே இந்த சுரப்புகள் சுரக்கின்றது. இதன் காரணமாக அவர்கள் புதிதாக திருமணம் முடிக்கின்ற போது இந்த லுப்ரிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த சுரப்புகளினுடைய பிரச்சனை அவர்களுக்கு இராது. அவர்கள் உண்மையாக முதல் நாளிலே இருந்து, திருமணம் முடித்த முதல் நாளிலே இருந்து இந்த பாலியல் இன்பத்தை அவர்களாலே அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இது பெண்களை பொறுத்த மட்டிலே இது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நான் பெண்களுக்கு வருகின்ற வேலை பிரச்சனைகளை பற்றி இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நாங்கள் பார்க்கலாம். அதில் முக்கியமாக இந்த வெஜைனஸ்மஸ் என்று இருக்கின்றது. அதில் வெஜைனஸ்மஸ் என்றால் என்னென்றால், ஆண்கள் பெண்களுக்கு கிட்ட போன உடனேயே பெண்களை அறியாமலேயே அவர்களுடைய யோனி பகுதி, வெஜைனா பகுதி சுருங்கி விடுகிறது. இதன் காரணமாக அவர்கள் தன்னுடைய கணவனுடனோ தனது ஆண் துணையுடனோ ஒழுங்கான ஒரு பாலியல் தொடர்பை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படுகிறது. அவ்வாறு மேற்கொள்வார்களாயிருந்தால் அந்த இடத்திலே பாரதூரமான ஒரு வலி ஒன்று ஏற்படுகிறது. எனவே இவற்றுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிவர்த்தியாக நாங்கள் என்ன சொல்வோம், பெண்களுக்கு இந்த மெஸ்டுபேஷன், அதாவது சுய இன்ப பழக்கத்தை பழக்குவோம் என்றால் இந்த லுப்ரிகேஷன் பிரச்சனை எதிராகும். அதே நேரத்தில் இந்த மெஸ்டுபேஷன் செய்கிறபடியினாலே, சுய இன்பம் செய்கிறபடியினாலே ஆண்களுக்கு கூடுதலான அளவு உணர்ச்சி, அதாவது இம்ப்ரூவ்ஸ் த அரௌசல் என்று சொல்லுவோம், அதாவது கூடுதலான அளவு உணர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கிறது.
என்றபடியினாலே எந்த ஒரு ஆணும் இவ்வாறு பிரச்சனை வருகின்ற போது அதாவது நாங்கள் சொல்லுவோம் இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படுகின்ற போது அப்படிப்பட்டவர்கள் இந்த மெஸ்டிபேஷன் பழக்கத்தில் ஈடுபடுகின்ற போது இட் இம்ப்ரூவ்ஸ் த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். இவையெல்லாம் என்ன செய்கிறது என்றால் ஆண்களுக்கு இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மையில் இருந்து ஆண்கள் வெளியிலே வரக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் நான் என்னுடன் வருகின்ற கதைக்கின்ற நோயாளி ஆட்களுக்கு, நோயாளிகள் என்று சொல்ல முடியாது நபர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், இந்த மெஸ்டுபேஷன் செய்ய பழகுங்கள். நீங்கள் மனைவி வெளிநாட்டில் இருக்கிறார், அல்லது கணவர் இலங்கையில் இருக்கிறார், அல்லது மனைவி இலங்கையில் இருக்கிறார், கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார், ஒவ்வொரு பகுதி இந்தியாவில் இருக்கிறார், ஒரு பகுதி, இவ்வாறு வேறு வேறு பகுதிகளில் இருக்கின்ற போது என்ன நடைபெறும்? நீங்கள் இந்த மெஸ்டுபேஷன் பழக்கத்தை கட்டாயமாக நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக உங்களுடைய உடலும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், உடலுக்கும் நல்ல தென்பும் சத்தும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் மிக முக்கியமான என்ன இருக்கின்றது, இந்த ஒரு நல்ல ஒரு பிறகு நீங்கள் வந்து மனைவியுடன் உடலுறவு வைத்துக் கொள்ளுகின்ற போது அந்த மனைவியுடன் வைத்துக் உடலுறவு கூட உங்களுக்கு இனிமையாக இருக்கும். இல்லாவிட்டால் 2-3 வருடங்களுக்கு வந்த பிற்பாடு வந்து மனைவியுடன் உடல் வைத்துக் கொள்ளுகின்ற போது உங்களுக்கு ஆண்குறி விரைப்படைய முடியாது. எனவேதான் இந்த சாராம்சம் என்னவென்றால், மெஸ்டுபேஷன் ஆனது தீமையான விளைவுகள் ஒன்றுமே இல்லை, ஆனால் நன்மையான விளைவுகள். இதிலே ஒரு நிகழ்ச்சி நான் சொல்ல வேண்டும். அண்மையிலே ஒரு பெண் தன்னுடைய மகனுக்கு திருமணம் முடித்திருக்கிறார். 1 மாதம் பிற்பாடு அந்த மகனிடம் போய் அவர் கேட்டிருக்கிறார், உங்களுடைய மனைவி, அதாவது என்னுடைய மருமகள் முழுகாமல் இருக்கிறாரா என்று, குளிக்காமல் இருக்கிறாரா என்று கேட்டிருக்கிறார். அதாவது அதே கருத்தேன்னு உங்களுக்கு தெரியும், இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி, என்னுடன் பகிரப்பட்ட விடயம். குளிக்காமல் இருக்கிறார், முழுகாமல் இருக்கிறார் என்றால் அவருடைய, அதாவது தன்னுடைய மருமகள் மகனினுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறாரா, பிரெக்னண்டாக இருக்கிறார் தான் கேள்வி. உடனே அந்த மகன் சொன்ன விடயம் என்னவென்றால், நான் குளிப்பதை என்னுடைய மனைவி பார்க்கவில்லை, மனைவி குளிப்பதை நான் பார்க்கவில்லை. மிகவும் சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையாகவும், இது உண்மையாக சொல்லப்பட்ட விடயம், நகைச்சுவையாகவும் இந்த விவரம் பகிரப்பட்டது. அதாவது நான் குளிப்பதை மனைவி பார்க்கவில்லை, மனைவி குளிப்பதை நான் பார்க்கவில்லை. என்னான் இதிலே தான் இந்த மெஸ்டிபேஷன் ஒரு பிரச்சனையான விடயம் என்னவென்றால், சில பேர் திருமணம் முடித்த பிற்பாடு கூட நீங்கள் அந்த மெஸ்டிபேஷனை சுய பழக்கத்தை பழக்கிக் கொள்ளலாம். அவர் திருமணம் முடித்த பிற்பாடு நீங்கள் சுய இன்பத்தை அல்லது கைப்பழக்கத்தில் ஈடுபடுகின்ற போது கூடுதலான நேரம் உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் பாலியல் தொடர்பை அல்லது செக்ஷுவல் லைஃபை, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை நீங்கள் வைத்துக் கொள்ள முடியும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதுதான் கடவுளண்டு இருந்தால் அந்த இடத்துல பிரச்சனை வருகிறது. ஏனெனில் உங்களுடன் வாழ்வதற்கு, உங்களுடன் இணைந்து பயணிப்பதற்கு உங்களுக்கு ஒரு மனைவி கிடைத்திருக்கிறார், ஒரு துணை கிடைத்திருக்கிறார். எனவே அந்த துணையை விட்டு போட்டு அந்த துணையை கள்ளமாக பார்த்து கொண்டு அதை யோசிச்சு நீங்கள் கைப்பழக்கத்தில் ஈடுபடுவீர்களாக இருந்தால் இது ஒரு பிரச்சனையை, குடும்பத்திலே பிரச்சனை ஏற்படுத்தும். எனவே இந்த நிலைமை நான் ஏன் உங்களுக்கு இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன் என்றால், இந்த இடத்திலே அது ஒரு பாரதூரமான பிரச்சனை இந்த இடத்திலே அதை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. எனவே இதை அனைவருமே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே மெஸ்டுபேஷன், சுய இன்பம், கைப்பழக்கத்திலே ஒரு விதமான தீமையும் கிடையாது. ஆனால் திருமணம் முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு துணை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு பெண் துணை, ஒரு மனைவி இருக்காது என்பது உணர்ந்து மனைவியுடன் கூடுதலான நேரம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மனைவியுடன் இருப்பதற்கு முதல் 1 மணித்தியால் 2 மணித்தியாலத்துக்கு முதல் நீங்கள் மெஸ்டுபேஷன் செய்து மனைவியுடன் இருக்கின்ற போது அந்த இடத்துல இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மையோ அல்லது ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன், விந்து முந்துதலை உங்களாலே தவித்துக் கொள்ள முடியதாக. எனவே அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களும் அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் யூடியூபிலே பார்ப்பல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது யூடியூபிலே பார்ப்பல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லேயே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.